உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம ரொம்பவும் ஆழமான ஒரு சிறப்பான ஆன்மீக விளக்க உரையை தான் பார்க்க போறோம். காசி காண்டமோட 36வது அத்தியாயம். கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. 6 முகங்கள், திருமேனி எங்கும் திருநீரு, கையில பிரகாசிக்கிற வேலோடு மயில் வாகனத்துல கம்பீரமா முருகப்பெருமான் வீற்றிருக்கார். அவர் அகத்திய முனிவருக்கு சொன்ன சில அற்புதமான ரகசியமான உபதேசங்களை தான் நாம இப்போ ஆழமா தெரிஞ்சுக்க போறோம். இது ஏதோ பழங்கால கதை இல்லைங்க, நம்ம மனித வாழ்க்கை பயணத்துக்கான ஒரு தெளிவான வரைபடம். இந்த உன்னத பயணத்தை தொடங்கறதுக்கு முன்னாடி மனதை ஒருமுகப்படுத்த ஒரு மங்களாச்சரணத்தோட ஆரம்பிக்கலாம். ஓம் நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா, காசி விஸ்வநாதர் சரணம். சரி, விஷயத்துக்கு வருவோம். ஒரு மனிதனோட ஆன்மீக விழிப்புணர்வு எப்படி ஆரம்பிக்குதுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? த்விஜத்துவம், அதாவது இரு பிறப்பாளர் அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான தத்துவத்திலிருந்து தான் இது தொடங்குது. இந்த இரு பிறப்பாளர் அப்படின்னா என்ன? நம்ம சாஸ்திரங்கள் என்ன சொல்லுதுன்னா, ஒரு மனிதனுக்கு 2 பிறப்பு இருக்கு. தாயோட கருவறையிலிருந்து கிடைக்கிறது முதல் பிறப்பு, அதாவது இந்த பருவுடல். ஆனால் 2வது பிறப்புன்னு இருக்கு. அதுதான் உபநயனம் அப்படிங்கிற சடங்கின் மூலமா வேத ஞானத்தை பெறுவது. இதுதாங்க உண்மையான ஆன்மீக பிறப்பு. ஒருத்தனை அறியாமை இருளிருந்து வேத ஞானம் அப்படிங்கிற வெளிச்சத்துக்கு கொண்டு வர்ற உன்னத பயணம் இதுதான். ஒரு குழந்தையை எப்படி தூய்மைப்படுத்துறாங்க பாருங்க. கர்ம வினைகள் நீங்க குழந்தை தாயின் கருவுல இருக்கும்போதே சடங்குகள் தொடங்கிடுது. பும்சவனம், சீமந்தம்னு ஆரம்பிச்சு பிறந்த உடனே ஜாத கர்மம், 11ஆம் நாள்ல நாமகரணம், அதாவது பெயர் சுட்டுதல், அப்புறம் 4வது மாசத்துல குழந்தைய வெளியுலகிற்கு கொண்டு வர்ற நிஷ்கிரமணம், 6ஆம் மாசத்துல அன்னப்பிராசனம், அப்புறம் குல வழக்கப்படி சௌளம்னு சொல்லப்படுற மொட்டை எடுத்தல். ஒரு மனித பிறவியை எவ்ளோ நுட்பமா எவ்ளோ கவனமா தூய்மைப்படுத்தி உருவாக்குறாங்கன்னு நினைக்கும் போதே ஆச்சரியமா இருக்குல்ல. இந்த உபநயனத்துக்குன்னு சில குறிப்பிட்ட வயது நம்ம சாஸ்திரங்கள் ரொம்ப தெளிவா வரையறுத்திருக்கு. பிரம்ம தேஜஸ் பெருகணும்னா பிராமண குழந்தைக்கு 5 அல்லது 8வது வயசுல உபநயனம் செய்யணும். அதேபோல உடல் பலம் பெருக க்ஷத்ரிய குழந்தைக்கு 11வது வயசுலயும், நல்ல அறிவும் ஞானமும் பெருக வைஷ்ய குழந்தைக்கு 12வது வயசுலயும் உபநயனம் செய்யப்படணும். சும்மா ஏதோ ஒரு வயசுல பண்றதில்லைங்க. ஒவ்வொரு வயசுக்கும் ஒரு குறிப்பிட்ட ஆன்மீக லௌகிக பலன் இருக்கு. இப்படி உபநயனம் முடிஞ்சதும் அந்த சிறுவன் தன்னோட குருவோட இணைந்து வாழ ஆரம்பிக்கிறான். இதுதான் பிரம்மச்சரிய பருவம். ரொம்ப கடுமையான கட்டுப்பாடுகள் நிறைந்தது, ஆனா அது தர்ற பலன்களோ அளப்பரியது. ஒரு பிரம்மச்சாரியோட அன்றாட கடமைகள் என்னென்ன தெரியுமா? அரைநான், கையில் தண்டு, பூநூல், மான்தோல் தரிப்பது முதல் கடமை. அப்புறம் ரொம்ப தூய்மையான இல்லங்களுக்கு போயே அமைதியா பிக்ஷை எடுத்து குருவோட அனுமதி வாங்கிதான் சாப்பிடணும். தினமும் காலை மாலை 2 வேளையும் தவறாம சந்தியாவந்தனம், அக்னி காரியம் பண்ணணும். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, அளவுக்கு அதிகமா சாப்பிடவே கூடாது. இதனால உடல் ஆரோக்கியம் மட்டும் இல்லைங்க, அவனோட ஆயுளும் கூடும், சொர்க்கப்பேரும் கிடைக்கும்னு சாட்சாத் முருகப்பெருமானே அறிவுறுத்துறாரு. இங்க ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையும் கொடுக்கப்படுது. குருவை நிந்திப்பவன் அடுத்த பிறவியில நாயாகவும், அவதூறு பேசுபவன் கழுதையாகவும் பிறப்பான் அப்படின்னு சாஸ்திரம் ரொம்ப கடுமையா எச்சரிக்குது. ஒரு குருவுக்கு முன்னாடி அடக்கமா இருக்க வேண்டியதன் அவசியத்தை இதைவிட யாராலையும் ஆழமா சொல்லிட முடியாது. அந்த பணிவுதான் ஞானத்துக்கான முதல் திறவுகோள். அடுத்து நாம பார்க்க போற விஷயம் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நெருக்கமானது. நம்ம பெற்றோர்களோட மகிமை, அவங்களுக்கு நாம பட்டிருக்கக்கூடிய ஈடு இணையற்ற கடன். ஒருத்தருக்கு எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு சாஸ்திரங்கள் ஒரு அட்டகாசமான கணித முறையை வச்சிருக்கு பாருங்க. வேதத்தோட ஒரு பகுதியை வாழ்வாதாரத்துக்காக கத்துக் கொடுக்கிற உபாத்தியாயரை விட ரகசியங்களோடு வேதத்தை கற்பிக்கும் ஆச்சாரியர் 10 மடங்கு உயர்ந்தவராம். அந்த ஆச்சாரியரை விட நம்ம தந்தை 100 மடங்கு உயர்ந்தவர். ஆனா இது எல்லாத்தையும் விட, தந்தை உள்ளிட்ட அனைவரையும் விட பெத்த தாய் 1000 மடங்கு கௌரவத்திற்கு உரியவள். தாயோட மகிமைக்கு ஈடு இணையே இல்லைங்கிறத இது எவ்வளவு பிரம்மாண்டமா பறைசாற்றுது பாருங்க. சரி, இதனால என்ன பலன்? தாய வணங்குறதுனால இந்த பூலோகத்தையே வெல்ல முடியும். தந்தைய வணங்குறதுனால பூலோகத்தையும், குருவ வணங்குறதுனால ஸ்வர்கலோகத்தையும் வெல்ல முடியும். இந்த 3 வரையும் திருப்திப்படுத்துறதாங்க ஒரு மனித பிறவியோட ஆகப்பெரிய தவம். அறம், பொருள், இன்பம், வீடுங்கிற 4 புருஷார்த்தங்களும் இந்த சேவையின் மூலமா தான் நமக்கு முழுமையாக கைகூடுது. பிரம்மச்சரியத்தை நல்லபடியா முடிச்ச பிறகு இல்லற வாழ்க்கைக்கு போறதுக்கான நேரம் இது. ஆனா அதுக்கு முன்னாடி வேத கல்வியோட சிறப்பை நாம புரிஞ்சுக்கணும். வேதங்களை முழுமையா கத்துக்கிறது தான் ஒரு பிராமணனோட உயர்ந்த தவம். அதை விட்டுட்டு வேற லௌகீக நூல்களை படிக்கணும்னு ஆசைப்படுறதே எதுக்கு சமம் தெரியுமா?
ஒரு தெய்வீகமான நல்ல பால் தர கறவ மாட்டை விட்டுட்டு காட்டு பன்றிக்கிட்ட போய் பால் கறக்க நினைக்கிறதுக்கு சமமா. முருகப்பெருமான் சொல்ற இந்த உதாரணம் கொஞ்சம் நகைச்சுவையா இருந்தாலும் வேத கல்வியோட நிகரற்ற சிறப்பை தெளிவா மண்டையில உரைக்கிற மாதிரி சொல்லுதில்ல. இப்படிப்பட்ட உயர்ந்த வேத கல்வியையும் பிரம்மச்சரிய விரதத்தையும் குறையின்றி முடிச்சவன் குருவோட அனுமதிய பெற்று ஸ்நாதக முறைப்படி புனித நீராடி இல்லற வாழ்க்கைக்குள் நுழையணும். இந்த இல்லற ஆசிரமம் அப்படிங்கிறது சும்மா ஒரு கல்யாண பந்தம் கிடையாது. பிரம்மச்சரியம், வனப்பிரஸ்தம், சந்நியாசம்னு சமூகத்துல இருக்கிற மற்ற எல்லா ஆசிரமங்களுக்கும் இதுதாங்க அஸ்திவாரம், இதுதான் ஆணிவேர். இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான இல்லற வாழ்க்கையில ஒரு உத்தமமான திருமணம் எப்படி அமையணும், அதுக்கான சாஸ்திர இலக்கணங்கள் என்னென்ன அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம். ஒரு அனுகூலமான மனைவி அமைவதுங்கிறது மனித வாழ்க்கையில எவ்வளவு பெரிய வரப்பிரசாதம் தெரியுமா? சாஸ்திரமும் இதை ஒரு அட்டகாசமான உதாரணத்தோட விளக்குது. ஒரு சாதாரண அட்டைப்பூச்சி உடம்புல இருக்கிற ரத்தத்தை மட்டும்தான் உறிஞ்சும். ஆனா ஒரு தீய பெண்ணும் மனிதனோட சித்தம் எனப்படும் மனம், வித்தம் எனப்படும் செல்வம், அவனோட பலம், சுகம், இது எல்லாத்தையுமே உறிஞ்சிடுவா. இதுக்கு நேர்மாறா திறமையான, இனிமையா பேசக்கூடிய, கற்புடைய ஒரு அனுகூலமான மனைவி அமைஞ்சிட்டா அவங்க சாக்ஷாத் அந்த மகாலட்சுமியின் சொரூபமே தான். அறம், பொருள், இன்பம், மோக்ஷங்கிற நாலுமே அவங்களால கைகூடும். அப்படிப்பட்ட ஒரு உத்தம மனைவியை எப்படி தேர்ந்தெடுக்கிறது? சாஸ்திரம் சில அளவுகோல்களை கொடுத்திருக்கு. தாயோட கோத்திரத்தை சேராத, தந்தையோட சபிண்ட உறவில் இல்லாத ஒரு பெண்ணா இருக்கணும். நல்ல ஆரோக்கியமானவளா, ஆண் வாரிசான சகோதரர்களை கொண்டவளா இருக்கணும். தன்னை விட வயசுல கொஞ்சமாவது சிறியவளா, ரொம்ப சாந்தமான முகத்தோட மிருதுவா பேசக்கூடிய பெண்ணா இருக்கணும். உடல் அமைப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நெட்டையா இல்லாம, ரொம்ப குட்டையா இல்லாம, சமச்சீரான உடல் உறுப்புகளோட இருக்கணும்னு இலக்கணம் சொல்லுது. இது மட்டும் இல்லாம பேர்கள் விஷயத்துல ரொம்பவே நுட்பமான சில விதிகள் இருக்கு. மலைகள், நட்சத்திரங்கள், மரங்கள், நதிகள், பாம்புகள், பறவைகள் அல்லது வேலைக்காரர்களோட பேர்களை கொண்ட பெண்களை திருமணம் செய்யக்கூடாதுன்னு சாஸ்திரம் ரொம்ப திட்டவட்டமா சொல்லுது. எப்போவுமே ஒரு மங்களகரமான, மென்மையான அர்த்தம் தரக்கூடிய பேரை கொண்ட பெண்ணை தான் தேர்ந்தெடுக்கணும். ஒரு பேரோட அதிர்வுகள் நம்ம வாழ்க்கையில எப்படி வேலை செய்துங்கிறதுக்கு இது ஒரு மிகச்சிறந்த சான்று, இல்லைங்களா? அகத்திய முனிவருக்கு முருகப்பெருவான் செஞ்ச இந்த மகத்தான உபதேசத்தோட சாராம்சம் ஒன்னே ஒண்ணுதான். பிரம்மச்சரியம், இல்லறம் அப்படிங்கிற இந்த தர்ம நெறிகளை எவன் ஒருத்தன் சரியா பின்பற்றானோ அவன் தர்மம், அர்த்தம், காமம், மோக்ஷங்கிற 4 புருஷார்த்தங்களையும் அடைஞ்சு அந்த காசி விஸ்வநாதரின் பேரருளை நிரந்தரமாக பெறுவான். ஒரு முழுமையான, ஆசீர்வதிக்கப்பட்ட மனித வாழ்வின் ரகசியமே இதுதாங்க. கடைசியா உங்களுக்கு ஒரு கேள்வி. ரொம்ப வேகமா ஓடிக்கிட்டு இருக்கிற நம்மளோட இந்த நவீன காலத்துல பெற்றோர் மேல நாம காட்ட வேண்டிய ஈடு இணையற்ற கடனுணர்வு, குருவுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை, தர்மத்தோட அடிப்படையில அமைய வேண்டிய இல்லறம், இந்த ஆழமான வேத உண்மைகளை நம்ம அன்றாட வாழ்க்கையில எப்படி புகுத்த போறோம்? கொஞ்சம் அமைதியா உட்கார்ந்து ஆழமா சிந்திச்சு பாருங்க. இந்த சிந்தனை தான் நம்ம உண்மையான ஆன்மீக தேடலோட ஆரம்பமா இருக்கட்டும். ஹரஹர மகாதேவா